சில வேளைகளை நம்ம வேலை ஸ்தலங்களில் கூட இந்த மாதிரி ரகசிய ஆலோசனைகளை சில பேர் பின்னால இருந்து செய்வாங்க. வாயில பேசும்போது ஐயோ ஹவ் ஆர் யூ, காலைல வாழ்த்தெல்லாம் பயங்கரமா இருக்கும், குட் மார்னிங் ரொம்ப பலமா இருக்கும், விசாரிப்பு ரொம்ப பலமா இருக்கும். நம்ம நினைப்போம் அப்பா அந்த ஆபீஸ்லயே இவங்க தான் நமக்கு எப்படி இருக்காங்க, ரொம்ப பாசமா இருக்காங்க, யாருமே நம்மளை கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க, எல்லாம் உம்முன்னு போறாங்க, இவங்க தான் சிரிச்ச முகத்தோட வரவேற்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு தான் கேள்விப்படுவோம் நம்மளை பற்றி பொல்லாப்பான இமெயில் போட்டதே இந்த ஆள் தான், மொட்டை கடிதம் எழுதுனதே இதுதான், எல்லாம் கண்டுபிடிப்போம். நமக்கு தெரியாது. நம்ம சிரிப்பை பார்த்து அப்படியே மயங்கிடுவோம், நம்ம பேச்சை கேட்டு மயங்கிடுவோம், நம்ம ஆளை பார்த்து அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து அப்படியே விழுந்துருவோம். ஐயோ என்ன அன்பு கிடைக்குது. ஆனா ரகசிய ஆலோசனை நமக்கு தெரியாது. ஊழிய பாதையில கூட இது இருக்கு. ரகசியமாய் ஆலோசனை பண்ணி தந்திரமாய் பக்க வழியாய் நுழைகிற பொல்லாப்புள்ள மனிதர்கள், துன்மார்க்கர்கள் இருக்கதான் செய்யறாங்க. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? தீங்கு நாள்ல கூடாரத்துல மறைக்கிறவர். ஹல்லேலூயா. ரகசிய ஆலோசனைகளுக்கு தேவன் நம்மை மறைக்கிற தேவன். ஹல்லேலூயா. தீங்கு நாளில் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.